புதுச்சேரி வேல்ராம்பட்டில் உள்ள சாரதா கங்காதரன் கல்லூரியில் 24ஆம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கல்லூரியின் தலைவர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் முனைவர் பழனிராஜா அவர்கள் பாராட்டுரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ். பாபு அவர்கள் 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசித்தார். இவ்விழாவில் முக்கிய அம்சமாக புதுவையின் தலைமை நீதிபதி டி.வி. ஆனந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தம் உரையில் மாணவ மாணவிகள் சமுதாயத்தில் மருத்துவராகவோ வக்கீலாகவோ காவல்துறை அதிகாரியாகவோ ஆகலாம். ஆனால் இவர்களிடம் செல்லும் நோயாளியாகவோ குற்றவாளியாகவோ ஆகிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தினார். மேலும் சாரதா கங்காதரன் கல்லூரி துவங்குவதற்கு உறுதுணையாக இருந்த ஆடிட்டர் வைத்தியநாதன் ஐயா அவர்களும் கல்லூரியின் ஆலோசகரும் பேராசிரியருமான மோகன்தாஸ் அவர்களும் மற்றும் வழக்கறிஞரான பேராசிரியர் மோகனம் அவர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினர்களான பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். தேசிய கல்வி தினம், தேசிய அறிவியல் தினம், அகில உலக மகளிர் தினம் மற்றும் கல்லூரியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. 2024-25ஆம் கல்வியாண்டில் கல்வி உட்பட பல்வேறு துறைகளிலும் தன் திறமையை வெளிப்படுத்திய கணினி அறிவியல் 3ஆம் ஆண்டு மாணவர் யுவராஜ் ஓவரால் சாம்பியன் பட்டத்தை வென்றார். இவரை தொடர்ந்து முதுகலை கணினி துறையை சார்ந்த ரவீனா, முதுகலை கணினி துறையை சார்ந்த சுபாஷினி ஆகியோருக்கு கல்லூரி அளவில் கல்வியில் முதலிடம் பெற்றதற்காக சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. அனைத்து துறைகளிலும் கல்வியில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இளங்கலை மேலாண்மை துறையை சார்ந்த ஆகாஷ் விளையாட்டில் ஓவரால் சாம்பியன் பட்டத்தை பெற்றார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசுவாமி சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அளிக்கப்பட்ட சிறப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக கோவில் தரைக்கு கிரானைட் கல் அமைப்பதற்கு ரூபாய் 1.50 லட்சம் நன்கொடை வழங்கினார். மேலும் நேற்று மாலை கோவில் யாகசால பூஜையில் கலந்து கொண்ட பின்னர் மூலக்குளம் பகுதியில் உள்ள சுமார் 400 வீடுகளுக்கு நேரடியாக சென்று கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு தாம்பூலம், டின்னர் செட் தனது சொந்த செலவில் வழங்கினார். அப்பொழுது கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூரில் சிவகணபதி நகரில் உள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 100% வெற்றியினை SSLC பொதுத் தேர்வில் இந்த ஆண்டும் பெற்று சாதனை படைத்துள்ளது. இதில் விரிக்ஷா 483 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடத்தை பெற்றுள்ளார். மாதவன் 475 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். காவியா 472 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். பள்ளியின் பாட வாரியாக பெற்ற மதிப்பெண்கள்: தமிழ் 96 மதிப்பெண்கள், ஆங்கிலம் 99 மதிப்பெண்கள், கணிதம் 98 மதிப்பெண்கள், அறிவியல் 100க்கு 100 மதிப்பெண்கள், சமூக அறிவியல் 100க்கு 100 மதிப்பெண்கள். முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் நிர்வாகி ராம சிவராஜன் பூங்கொத்துகளை கொடுத்தும், நிறுவனர் அஞ்சாலாட்சி சிவராஜன் பொன்னாடை அணிவித்தும், பள்ளி முதல்வர் சாந்தி இனிப்பு வழங்கியும் பாராட்டினார்கள். வெற்றிற்கு பாடுபட்ட இருபால் ஆசிரியர்களையும் பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பாராட்டினார். பள்ளியின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் நமது பள்ளியிலேயே சேர்ந்து மேலும் சாதனை புரிய மாணவ பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது.
ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியானது SSLC பொதுத் தேர்வில் 100% வெற்றியினை பெற்று மேதகு ஆளுநர் அவர்களுடைய பொற்கரங்களால் விருதுகளை பெற்று வருவது நாங்கள் அறிந்த ஒன்றே. அதுபோல் இந்த ஆண்டும் நம்முடைய பள்ளி 100% வெற்றியினை பெற்றிருக்கிறது. முதல் 3 இடங்களை பெற்று நம்முடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அயராது உழைத்த அன்பு மாணவ செல்வங்களை வாழ்த்தி பாராட்டுகின்றேன். இந்த அரிய சாதனைகளை நிகழ்த்துவதற்காக இரவு பகல் என்று பாராமல் உழைத்த நம்முடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த சமயத்தில் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பள்ளிக்கு தொடர்ந்து தங்களுடைய நல்ல ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியின் பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த சமயத்திலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் படித்து நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய அத்துணை மாணவ செல்வங்களும் நம்முடைய பள்ளியிலேயே 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடங்களில் படித்து மேலும் சாதனை புரிய அவர்களுக்கு இந்த சமயத்தில் எங்களுடைய வேண்டுகோளை எடுத்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்திரு வள்ளல் பெருமாள் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக முருங்கம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா 11ஆம் ஆண்டை முன்னிட்டு மாபெரும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் மாநில தலைவர், தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் சங்கத்தின் வாரிய தலைவர் நாராயணன் அவர்கள் தலைமை தாங்கினார். பொது செயலாளர் சங்கர் பழனி, செயலாளர் சரவணன் இந்நிகழ்ச்சியில் முதன்மையாக இருந்தனர். சிவராமகிருஷ்ணன், சண்முகம், ஐயப்பன் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவபாரதி திருநாவுக்கரசு அறக்கட்டளை சார்பாக செய்யப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான SMV பள்ளியில் கோடைகால பயிற்சி வகுப்புகள் நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களின் பன்முக திறமையை வளர்க்கும் நோக்கில் SMV பள்ளியின் கோடைகால பயிற்சி வகுப்புகள் மே மாதம் 5ஆம் தேதியன்று துவங்கியது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற பயிற்சி வகுப்புகள் மே மாதம் 16ஆம் தேதியுடன் இனிதே நிறைவு பெற்றது. இதில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிற்சி, யோகா, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம், கட்டிடக்கலை பயிற்சி, AI தொழில்நுட்பம், ட்ரோன் செயல் விளக்க பயிற்சி, கூடைப்பந்து பயிற்சி, சுடுமண் சிற்ப கைவினைப் பொருட்கள் உருவாக்குதல் பயிற்சி போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகள் மாணவர்களுக்கு திறம்பட பயிற்றுவிக்கப்பட்டன. இதில் மாணவர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் பயிற்சியை மேற்கொண்டனர். இந்த பயிற்சிகள் அனைத்தும் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று மாணவர்கள் பெருமிதத்துடன் கூறினர். பயிற்சியில் மாணவர்கள் உருவாக்கிய கட்டிடக்கலை, வரைபட மாதிரி மற்றும் சுடுமண் சிற்ப மண்பாண்ட படைப்புகள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பயிற்சியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கு பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் அவர்களும் இணைந்து கோடைகால பயிற்சி சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர்.
இது கட் பண்ணோம்னா உள்ள இருந்து அந்த ஃபார்ம்ஸ் வெளியே வரும். எதுலலாம் ஓட்டை இருக்கோ அதெல்லாம் ஸோ இதுல அது இருக்கா அதுல இருக்கா இல்லை இதுதான் இப்ப அசைதான் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா அசையும். அங்க எல்லாமே வந்து பி-எட் மிட்டிகேட். ஓகே, குளோபல் வார்மிங் நம்ம இது பண்ணாமல் பண்ணிட்டோம்னா நம்மளோட டெம்பரேச்சர் ரெகுலேஷன்லாம் நல்லா இருக்கும். ஓகே, let's give a big clap. Followed by Agastya for drone technology and for getting certificate. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா சாலையில் அமைந்துள்ள குபேர் திருமண மண்டபம் 69,75,000 செலவில் மேம்படுத்தப்படுகின்றது. இந்த பணி சுப்பையா பிள்ளை அறக்கட்டளை நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த கட்டுமான பணியின் துவக்கமாக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் பங்கேற்று பூஜையை தலைமை தாங்கி நடத்தினார். பல ஆண்டுகளுக்கு முன்னர் புதுச்சேரி நகராட்சியால் கட்டப்பட்ட இந்த மண்டபம் உப்பளம், வானரப்பேட்டை, நேதாஜி நகர், வம்பாக்கிரபாளையம், சின்னக்கடை, கோலாஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வசதியை வழங்கி வந்தது. இதனை மேலும் வசதியான முறையில் பயன்படுத்த திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து முயற்சி செய்ததன் பலனாகவே இந்த மேம்பாட்டு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. மண்டபத்தின் மேம்பாட்டு பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகளை நேரில் சென்று பார்வையிட்ட அனிபால் கெனடி அவர்கள் இந்த மண்டபத்தை ஜனவரி மாதத்திற்குள் முழுமையாக புதுப்பித்து ஏழை எளிய மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். ஆனால் பணிகள் இன்னும் முழுமையாக முடியவில்லை. வருகின்ற 2 மாதத்திற்குள் பணிகள் கட்டாயமாக முடிக்க வேண்டும் என்று பொறுப்பு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். அவருடன் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், திமுக துணை செயலாளர் ராஜி, மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன் மற்றும் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட முத்துமாரியம்மன் கோவில் வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நேரடியாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ரெமோ பிரகாஷ், செல்வம், முத்துக்குமார், சந்தோஷ், முருகன், வீரமணி, உமா மகேஸ்வரி, பாக்கியா, முனியம்மா, கோதை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஐயங்கொட்டிப்பாளையம் கோபாலன் கடையில் அமைந்துள்ள விவேகானந்தா CBSE பள்ளி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர்.
இந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற 129 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவி பிரகதி 500க்கு 490 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். மாணவன் சண்முகவேலன் 486 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், மாணவன் கதிரவன் 484 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். 450 மதிப்பெண்களுக்கு மேல் 20 மாணவர்களும், 375 மதிப்பெண்களுக்கு மேல் 61 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கணித பாடத்தில் ஒரு மாணவரும், அறிவியல் பாடத்தில் ஒரு மாணவரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற 84 மாணவர்களில் மாணவன் ராதேஸ்வரன் 500க்கு 475 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தை பிடித்தார். மாணவன் கைலாஷ் 453 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், மாணவி ஆதிரை பிரபு மற்றும் மாணவன் துர்கேஷ் 449 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். 400 மதிப்பெண்களுக்கு மேல் 23 மாணவர்கள் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தாளாளர், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, முதன்மை முதல்வர் பத்மா, விவேகானந்தா CBSE பள்ளியின் முதல்வர் மேனகா ஆகியோர் பாராட்டினார்கள். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் வைகாசி மாதம் சங்கரஹட சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்புச்சாறு, அரிசி மாவு, இளநீர், அபிஷேக பொடி, பஞ்சாமிரதம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை, சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்புக், பேனா, டிராயிங் நோட்புக், ஸ்கெட்ச் பென், ஸ்டேஷனரி பொருட்கள் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் கல்வி படிக்கவும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகனன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் 1ஆம் ஆண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கடற்கரை நேரு சிலை அருகே நடைபெற்றது. தேடல் சேவகன் சமூக இயக்க நிறுவனர் சமூக சேவகர் அருண் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். அதன்படி காலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பின்பு வெயிலின் தாக்கத்தை தணிக்க இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர் உட்பட குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவு, காலணிகள், புடவைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறு வியாபாரிகளுக்கு நடமாடும் கடை என அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் வியாபாரிகளுக்கு சிறு கடை நடத்த தேவையான பொருட்கள் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய இளைஞருக்கு தொழில் துவங்குவதற்கு ஏற்ற உபகரணங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பிரபாகரன், உப்பளம் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், புதுச்சேரி யூனியன் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் TV நகர் ராஜா, பொது செயலாளர் செல்வகுமார், தமிழர் களம் அழகர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரு ரான்,
மற்றும் லாபோ கிராம் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் தலைவர் அருண் தலைமையிலான கடற்கரை சிறு வியாபாரிகள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியினை பெற்று சாதனை புரிந்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் கன்சன் வியானி 493 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி டேனியா கேத்ரின் 492 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவன் சந்தீப் 487 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். மேலும் பல மாணவர்கள் 450 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி ஹரிணி 591 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி கிருத்திகா 583 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவி திவ்யதர்ஷினி 575 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். மேலும் 2 பொதுத் தேர்வில் பல மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இந்த பள்ளியானது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 100% தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்துள்ளது. வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை பள்ளியின் தாளாளர் டாக்டர் KP கிறிஸ்டிராஜ், பள்ளியின் முதல்வர் ஜெயந்தி ராணி, பள்ளியின் துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை பொன்னாடை அணிவித்து பாராட்டி இனிப்புகளை வழங்கி வாழ்த்தினர். ஆண்டு 2024-25ஆம் ஆண்டு அரசாங்க பொதுத் தேர்வு 11ஆம் வகுப்பில் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எலைட் மாணவர்கள் 123 பேர் தேர்வு எழுதி அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி தந்துள்ளார்கள். அதில் குறிப்பாக நமது பள்ளி மாணவி 596 மதிப்பெண்கள் பெற்று சுஜிதா என்ற மாணவி பள்ளிக்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். அவருடைய இந்த முயற்சியையும் இந்த வெற்றியையும் பள்ளியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துவதில் பெருமைப்படுகின்றோம். தொடர்ந்து இந்த மாணவி படித்து ஒரு ஆண்டில் நிச்சயமாக மாநிலத்தில் முதலிடம் பிடிப்பாள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஜிதா. நான் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எல்ஐசியில் படிச்சுட்டு வரேன். நான் 11th பப்ளிக் எக்ஸாமில் 600க்கு 596 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இந்த மார்க் எடுக்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது என் பேரண்ட்ஸ், அப்புறம் கரஸ் சார், கரஸ் மேம், செக்ரட்டரி சார், பிபி சார், அப்புறம் என்னோடய டீச்சர்ஸ். இவங்க எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி 12th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுப்பேன். நான் ஃப்யூச்சரில் CA படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் ஸ்கூல்லே பண்ணி தராங்க. அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள்.
ஓகே. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ் சார்பில் புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள ஜெயராம் திருமண மண்டபத்தில் மகா வணிக கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை இயக்குனர் முரளிதரன், சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் உதவி ஆளுநர் மேரி ஸ்டெல்லா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக அனைத்து விருந்தினர்களையும் கண்காட்சி மற்றும் சங்கத்தின் தலைவருமான ரோட்டரியன் அனுராதா ராஜகோபாலன் வரவேற்று பேசினார். அப்பொழுது இந்த கண்காட்சியில் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும், பெண்களுக்கான ஆடை அணிகலன்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகள், விளையாட்டுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த கண்காட்சியில் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை குழுக்கள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார்.